ஷென்லாங் ஆயில் டேங்கர் கப்பல் வந்து லைபீரியா நாட்டை சேர்ந்தது. இந்த கப்பல் வந்து மார்ச் 3ஆம் தேதி சவுதி அரேபியால இருந்து கிளம்பிடுச்சு. அப்புறமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அதாவது ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுக்கு ஒரு தடை ஒன்று விதிச்சாங்களே, எந்த ஒரு கப்பலும் போகக்கூடாதுன்னு. அதுக்கு முன்னாடியே இந்த கப்பல் வந்து அந்த வழியா வந்துடுச்சு. நம்மளுக்கு தேவையான எல்பிஜி கேஸ் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் அந்த சைடில் தான் மாட்டிட்டு இருக்கு, இன்னும் வெளியில் வரல. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரான் வந்து இந்தியன் கப்பலுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் அனுமதி இன்னும் விளங்கலை, கொடுக்கல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் பயங்கரமாக கமெண்ட் வீடியோலாம் போட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி நரேந்திர மோடி வந்து உள்ளே புகுந்து விளையாடிட்டாரு, அவரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கிங்குன்ட்டு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிட்டாரு அப்படின்ட்டு நிறைய பேர் கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, ஈரான் வந்து இந்தியாவோட கப்பலை அனுமதிக்கல. இப்போ இந்தியாவில் ரீச் ஆன கப்பல் வந்து மார்ச் 3ஆம் தேதியே சவுதி அரேபியால இருந்து கிளம்பின ஒன்று கப்பல்.